இதுல அல்டிமேட்டான உருட்டு என்னன்னா இதுதான் அல்டிமேட் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வாருங்க சண்டை நடந்துரு இப்பயும் போயிட்டு இருக்கு. அதுதாங்க அல்டிமேட். இங்க இருந்து ஒரு டீமை போய் எங்க போச்சு இவங்க சொன்ன உருட்டு. நாங்க இங்க இருந்து தமிழ்நாடுல இருந்து ஒரு ஆபீசர்ஸ் எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் உக்ரைன்ல போய் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அதை 2000 குழந்தைங்க கிட்டத்தட்ட 20-25,000 பேர் இந்தியன்ஸ் இருந்தாங்க. 2200 பேர் என்னவோ தமிழ்நாடுக்கு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்க பாதுகாப்பா கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உக்ரைன் நாடு எங்க இருக்கு மேப்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். நம்ம குழந்தைங்க எல்லாம் கொடுக்குறோமா மேப் வச்சுக்கலாம் பாஸ். 4th ஸ்டாண்டர்ட் கிட்டுக்கு 5th ஸ்டாண்டர்ட் கிட்டுக்கு மேப் ஸ்பாட் அவுட் தி கண்ட்ரி, ஸ்பாட் த கண்ட்ரி. நீங்க வந்து அதை ஸ்பாட் பண்ணணும் எங்க இருக்குன்னு. கரெக்டா? அது எழுதியிருக்காது. அந்த மாதிரி உக்ரைன் எங்க இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். சரி, உக்ரைன் பேர் வேணும் புதுசா ரஷ்யா எங்க இருக்குன்னு சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். அவர் பேரே ரஷ்யன் ரிவோல்ட். சரி, ஓகே. உதயநிதியை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். 2 பேருக்கும் 2 நாடு எங்க இருக்குன்னே தெரியாது பாஸ். ஆனா என்ன உருட்டு உருட்டுனாங்கன்னா இந்த டீம் போயிட்டு அங்க நின்றுக்கிட்டு இல்ல போன்ல எல்லாம் பேசுறாங்க. யாருக்கு தான் போன்ல பேசுறோம் நாங்க ரஷ்யா உக்ரைன் யாருக்கு பேசுறீங்கயா? 2 நாடுகளும் சண்டை நடந்துட்டு இவங்க எங்க போன்ல பேசுறாங்களா? யாருக்கு? எங்க போயிட்டு வந்தாங்க தெரியுமா? தமிழ்நாடு பவன் டெல்லிக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க. தமிழ்நாடு போயிட்டு வந்த செலவு தான் மிச்சம் டெல்லிக்கு. அது கவர்மெண்ட் செலவு. அதுவும் கவர்மெண்ட் செலவு. அங்க அந்த குழந்தைங்களை ஒரு சின்ன தழும்பு கூட இல்லாம கொண்டு வந்தது யாரு? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்ப கூட எப்படி வந்தாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? 2 நாடு சண்டை போடுது, பிரதமர் வார நிறுத்துறாரு. உலக சரித்திரத்திலே கிடையாதுங்க. அவங்க 2 பேரும் யுஎஸ் சொல்லியே நிப்பாட்டல வாரு, சைனா சொல்லியே நிப்பாட்டல. சைனா மக்களை விட்டுட்டாங்க, அம்போன் விட்டுட்டாங்க ரஷ்யால, அங்க அம்போன் கிட்ட விட்டுட்டாங்க உக்ரைன்ல. அதே மாதிரி யுஎஸ்லயும் விட்டுட்டாங்க, யுஎஸ் மக்களும் விட்டுட்டாங்க. எப்படியாவது வந்துடுங்க. ஆனால் எப்படியாவது வாங்கன்னு சொல்லி இந்தியா சொல்லலை. இந்தியா 2 நாடுகளுக்கு ஃபோன் பண்ணி பஃபர் டைம் கொடுங்க, எங்கள் ஆட்களை மட்டும் நாங்கள் வெளியே அனுப்பிக்கிறோம். இப்போ வரும்பொழுது இந்திய நாட்டு கொடியோட பஸ் வருது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸு சொன்னது சார், இது நான் இன்னும் நரேட் பண்ணல ஸ்டோரியை. பஸ்ஸுக்கு முன்னாடி கொடி கட்டியிருக்காங்க, வருது. அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு தெரியல எந்த நாட்டு கொடி. எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம். இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியுமா 200 நாடு கொடி தெரியுமா? தெரியாது. இப்போ வராங்க, நிறுத்துறாங்க, எந்த நாடுன்னு சொல்கிறாங்க, நிப்பாட்டுறாங்க. இவங்க சொல்கிறாங்க இந்தியா. ஓ, யூ ஆர் கமிங் ஃப்ரம் மோடி கண்ட்ரி, கோ கோ கோ. நான் சொல்லலை பாஸ், நான் சொன்னால் நீங்கள் ஹைப்புன்னு சொல்லுவீங்க. அங்கிருந்து வந்த பசங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை பண்ணது பிரதமர். ஆனால் நீங்கள் என்ன உருட்டு உருட்டீங்க இப்படி